இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விதிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 22. குழலி பணிக்கு சென்ற பிறகு ஒரு சில நாட்கள் ருத்ரன் வீட்டிற்கு வந்தும் அவளால் வர முடியாத சூழ்நிலை. அப்பொழுதெல்லாம் தன் மனைவி பக்கத்தில் இல்லாமல் அவளை மிகவும் தேடினான். ஆனால் இப்பொழுது தேனிலவுக்கு வந்ததால் தன் மனைவி பக்கத்திலேயே இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியடைந்தவன் அவளை பிரியாமல் இருந்தான். மாமா, உங்க பொண்டாட்டிய யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. எதுக்கு அவளையே சுத்தி சுத்தி வரீங்க? இங்க நாங்களும் இருக்கோம், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் மதி. நீ இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன? எனக்கு என் பொண்டாட்டி கூட நேரம் செலவழிக்கணும். நான் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? உன் புருஷன் வீட்டுக்கு வந்தா அவனை உபசரிக்க நீ இருக்க மதி. நான் வரும்போது ஒரு சில நேரம் இவ வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாளே, என்ன செய்யறது? அப்போ குழலிய வேலைக்கு அனுப்பாதீங்க. அதெல்லாம் தப்பு மதி. உனக்கு விருப்பம் இல்லை, நீ போகல. ஆனா குழலிக்கு விருப்பம் இருக்கே, என்ன செய்யறது என்றவன் குழலியின் தாடையை வருடினான். குழலி அவன் கூறுவதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவள், நான் வேணா கொஞ்ச நாளைக்கு வேலையை விட்டுருவா மாமா. லூசா நீ? அதெல்லாம் வேண்டாம். உன்னுடைய ஆசை தான் எனக்கு முக்கியம். நாம அடிக்கடி இந்த மாதிரி வெளியூர் வரலாம், சரியா என்றவன் அவளை இறுக அணைத்து கொண்டான். மாமா, அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா என்ன? இப்படி அவளையே பிடிச்சிட்டு இருக்கீங்களே, எலும்பு உடைஞ்சிட போது, விடுங்க. மதி, வாய முடு. என்ன பேசுற நீ? என் குழலிக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றான் ருத்ரன். தன் கணவனின் அபரீதமான அன்பில் பனிக்கூழாய் உருகியவளோ அவனின் அணைப்பில் கட்டுண்டாள். அவன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள். கிராதகி ரூம்ல இருக்கும் போதெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போறா, இப்போ இவங்க எதிரில் எப்படி நடந்துக்கிறாளே என்று தவித்தான் ருத்ரன். மாமா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், மன்னிச்சிடுங்க என்றாள் மதி. சரி சரி, மன்னிச்சிட்டேன், விடு. சரி சரி, இங்க இருந்தா இப்படியே தான் வெட்டியா பேசிட்டு இருப்பீங்க. கிளம்புங்க, வெளியே போலாம் என்றான் கைலாஷ். நால்வரும் லவ்வர்ஸ் பார்க் சென்றனர். அங்கே தன் மனைவியை முதுகில் தூக்கிய ருத்ரன் உல்லாசமாக நடந்தான். மதி தன் கணவனை பார்க்க அவனோ, என்னடி, உன்னையும் அதே மாதிரி தூக்கணுமா? ஆமாம் ஆமா என்று குலைந்தவளை, அம்மா தாயே, ஆள விடு. குழலி ஒல்லியா இருக்கா, ஆனா நீ கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கடி. மீ பாவம் மதி என்றதும் கோபம் கொண்டவன், போங்க, என்னோட அருமை உங்களுக்கு தெரியல, நான் உங்களை விட்டு போறேன் என்று வேகமாக நடந்தவள் கால் தடுக்கி உருண்டு கொண்டே சென்றாள். இவர்கள் சுதாரித்து ஓடுவதற்குள் அங்கே இருந்த 2 பேர் அவளை கீழே விழாமல் தடுத்தனர். அவளை தூக்கி நிற்க வைத்தவர்கள், என்னம்மா, பார்த்து வரக்கூடாதா என கேட்க அவளோ அரை மயக்கத்தில் இருந்தாள். அங்கிருந்த அனைவருமே ஒரு நொடி அதிர்ச்சியில் நின்றனர். அவள் பள்ளத்தில் விழுந்திருந்தால் என்ன ஆகும் என்று நினைத்தவர்கள் பதறி போயினர். கைலாஷ் ஓடிச் சென்று அவளை அணைத்தவன், மதிமா, உனக்கு எதுவும் ஆகலதானே? நான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுமா
என்றவன் அவளை தூக்கினான். விடுங்க மாமா, எனக்கு மயக்கமா வருது. கைலாஷ், அவளை பார்த்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை என்று தன் தம்பியை அதட்டியவன், மதிவா, உனக்கு ஒன்றும் ஆகலதானே, பயப்படாத, அடி ஏதாவது பட்டிருக்காமா என்று அவளின் தலையை வருடினான். இல்ல, ஒன்றும் ஆகல மாமா. அப்போ ஓகே என்றவன் தன் மனைவியை பார்க்க, அவன் எங்கே விட்டு விட்டு வந்தானோ அங்கேயே சிலை போல் நின்றிருந்தாள் குழலி. ருத்ரன் அவளின் மனநிலை புரிந்தவனாக ஓடிச் சென்று அவளின் தோளை தொட்டான். மாமா, அக்காவுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு என்று கதறியவள் வேகமாக இறங்கி வந்து தன் அக்காவை அணைத்து கொண்டாள். அங்கிருந்த அனைவரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மதியை காப்பாற்றியவர்களில் ஒருவர், உங்க அக்காவுக்கு எதுவும் இல்லம்மா, பயப்படாதீங்க. பயப்படாத குழலி, மதிக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கா, பயப்படாத என்று தன் மனைவியை சமாதானம் செய்தான் ருத்ரன். மதி, இனி ஒரு தடவை உங்களை விட்டு போறேன்னு சொல்லாதடி, என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடு, நம்ம 2 பேருமே செத்து தொலையலாம் என்று கலங்கினான் கைலாஷ். மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? கத்தினாள் குழலி. மதி எதுவும் பேசாமல் அவனின் கண்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவள் மானசீகமாக அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். பாரு குழலி, விளையாட்டுக்கு தூக்க மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு உங்களை விட்டு போறேன்னு வேகமா நடந்து வந்து கீழே விழுந்துட்டா. இவ இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? குழந்தையை போல் அழுதான் கைலாஷ். புரியுது மாமா, ப்ளீஸ் அழாதீங்க, இப்படி நடக்கும் என்று அவளும் எதிர்பார்த்திருக்க மாட்டாதானே. கைலாஷ், கலங்காதடா, தன் தம்பியை சமாதானம் செய்தான் ருத்ரன். எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுனா, இவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் என்றவனுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. மதிக்கு காலை அசைக்க முடியவில்லை. கால்வலி அதிகமாக இருக்க, மாமா என்று கைலாஷை அழைத்தாள். அப்போதுதான் அவளை கவனித்த குழலி, அச்சோ, முட்டியில ரத்தம் வருதாக்கா, என்னக்கா, வலிக்குதா? ஆமாண்டி, ரொம்ப வலிக்குது என்று அழுதவளை கைலாஷ் கீழே அமர்ந்து அவளின் முட்டியை பார்க்க, சுடிதார் பேண்ட் கிழிந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்தவர்கள் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அவங்களை அழைச்சிட்டு போங்க என்றனர். கைலாஷ் பதறியவன் தன் கைக்குட்டையை எடுத்து கட்டிவிட்டவன் அவளை கைகளில் ஏந்தினான். நான் வெயிட்டா இருப்பேன், என்னை விடுங்க மாமா. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, நீ வெயிட்டெல்லாம் கிடையாது என்றவன் அவளை பூ போல தூக்கி கொண்டு ஏறினான். ருத்ரன், மதி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் வா. அச்சோ மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், விடுங்க என்று அடம்பிடித்து அவளை எதுவும் செய்ய இயலாமல் விட்டான் கைலாஷ். குழலி தூங்கிக் கொண்டிருந்தவள் அக்கா என்று அலறி அடித்துக்கொண்டு எழுந்தமர்ந்தவள் ஓவென்று கதறி அழுதாள். குழலி அலறி அடித்துக்கொண்டு எழுந்தமர ருத்ரன் எழுந்து தன் மனைவியின் கதறலை பார்த்து பதறியவன், குழலி, என்னடா ஆச்சு? மாமா, அக்கா அக்கா அக்காவுக்கு என்னம்மா? நான் அக்காவை இப்பவே பார்க்கணும் மாமா என்று அழுதாள் குழலி. இப்ப எதுக்கு அலறடா? காலையில பார்த்துக்கலாம், அவ இப்ப தூங்கிட்டு இருப்பாதானே. மாமா, எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும், ப்ளீஸ் மாமா, என்னை அழைச்சிட்டு போங்க. அம்மோ, ஏதாவது கனவு கண்டியா? ஆமா மாமா, அக்காவுக்கு, ஐயோ அக்காவுக்கு. என்னன்னு சொல்லுடி. அக்கா அக்கா பள்ளத்துல விழுந்துட்ட மாதிரி கனவு கண்டேன் மாமா. ஐயோ அம்மு, இங்க பாருடா, அவ காலையில விழுந்தாளே, அதுதான் உனக்கு கனவா வந்திருக்கும். கடவுள் அருளால 2 பேர் அவளை காப்பாத்திட்டாங்க தானே, அவளுக்கு இருந்த கண்டம் போயிடுச்சுடா, இனி அவளுக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? எனக்கு புரியுது மாமா, இருந்தாலும் எனக்கு அக்காவை பார்க்கணும், ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க. சரி சரி, அழாத என அவளின் கண்களை துடைத்தவன் கைலாஷுக்கு அழைத்து, கைலாஷ், மதி என்ன பண்ணிட்டு இருக்கா என்று கேட்டான். என்னன்னா, இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லடா, மதி என்ன பண்றான்னு சொல்லு. தூங்கிட்டு இருக்கானா? சரி, நானும் குழலியும் அங்க வரோம். என்னன்னா, குழலிக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா? அவசர கொடுக்க, இருடா வந்து சொல்றேன் என்று தன் மனைவியை அழைத்து சென்றான் ருத்ரன். கைலாஷ் குழலியை கண்டவன், என்னாச்சு குழலி, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு, அழுதியா? உள்ள போடா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சொல்லுண்ணா, ஏன் இவ இப்படி இருக்கா? அதை ஏண்டா கேட்குற? காலையில மதி விழுந்துட்டா இல்லையா, அது குழலிக்கு கனவா வந்திருக்கு. எழுந்து உட்காந்து ஒரே அழுக. குழலி, உன் நிலைமை எனக்கு புரியுதுடா,
உங்க அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, இங்க பாரு நல்லா தூங்குறா. குழலி தன் தமக்கையின் அருகில் அமர்ந்து அவளின் முகத்தை வருடியவள் அச்சோ என்று பதறினாள். என்னாச்சு குழலி? மாமா, நீங்க என்னதான் அக்காவை கவனிச்சுக்கிறீங்க? அக்காவுக்கு காய்ச்சல் அடிக்குது, அதை கூட பார்க்க மாட்டீங்களா? என்னடா சொல்ற என்ற கைலாஷ் மதியை தொட்டு பார்த்தவன், ஆமா காய்ச்சல் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பயந்துதான் ஹாஸ்பிட்டல் போகலாம் வான்னு சொன்னேன். உன் அக்கா பிடிவாதமா வேண்டாம்னு சொல்லிட்டா என்று புலம்பினான். நீ அவ பக்கத்துல தானே இருக்க, அவளுக்கு காய்ச்சல் இருப்பதை கூட நீ கவனிக்கலையா? அண்ணா தூங்கும் போது நல்லா தான் இருந்தா, 2 தடவை அணத்திக்கிட்டே இருந்தா. எழுந்து பார்த்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்ததால நான் அவளை தொந்தரவு பண்ணல. சரி வா, அவளை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகலாம். மருத்துவமனை சென்றதும் கீழே விழுந்ததால் அதிர்ச்சியில் காய்ச்சல் வந்திருக்கு, ட்ரிப் போடணும், காலையில அழைச்சிட்டு போங்க என்றார் மருத்துவர். டாக்டர் சாதாரண காய்ச்சல் தானே? சாதாரண காய்ச்சல் தான், எதுவும் சாப்பிடலன்னு சொல்றீங்க, அப்ப ட்ரிப்ஸ் போட்டாதான் அவங்களால கொஞ்சம் தெம்பா இருக்க முடியும். சரிங்க டாக்டர். மதிக்கு ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருக்க மூவரும் அங்கேயே அமர்ந்திருந்தனர். அக்காவுக்கு என்னமோ நடக்க போகுது, அதனால தான் எனக்கு அப்படி தோணுச்சு போல. நம்ம ஊருக்கு போகலாமாமா? இருடி, அவளுக்கு காய்ச்சல் குறையட்டும், 2 நாள் அப்புறமா போகலாம். நாம இங்கிருந்து என்ன செய்ய போறோம்? அக்காவுக்கு முடியல தானே? குழலி ப்ளீஸ்மா, அண்ணன் சொல்றது தான் சரி, நாம 2 நாள் கழிச்சே போகலாம். என்னமோ சொல்றீங்க, போங்க. அம்மோ, நீ என் செல்லம் தானே, உன் மாமா சொன்ன கேப்பதானே? கேட்பேன். அப்போ கொஞ்சம் அமைதியா இருடா, அவ காலையில தெளிஞ்சிடுவா, நாம 2 நாள் தங்கிட்டு பொறுமையா போகலாம். சரி. காலை விடிந்ததும் மதி கண் விழித்தவள் தன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தாள். கைலாஷ் தன் பக்கத்தில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவனின் கையை தொட்டாள். அதில் கண் விழித்தவன், மதி எழுந்துட்டியா? ஏண்டி இப்படி பயமுறுத்திட்ட? காய்ச்சல் இருந்தா என்கிட்ட சொல்லி இருக்க வேண்டியது தானே? எனக்கு எதுவுமே தெரியல மாமா, தூங்கும் போது நல்லா தான் இருந்தேன், அதுக்கப்புறம் உடம்பு என்னமோ பண்ணுச்சு. சரி காலையில சரியா போயிடும் நினைச்சு தூங்கிட்டேன். இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்தீங்க? மகாராணி கேள்வி கேட்கறத பாரு. உனக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு, அதான் அழைச்சிட்டு வந்தோம் என்றான் ருத்ரன். ஓ அப்படியா? குழலி தூங்குறாளா? அவ நைட்டு முழுக்க தூங்கல, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தூங்கினா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரே அழுக. நடந்ததை கூறினான் ருத்ரன். அவ எப்பவுமே அப்படிதான், என் மேல அதிகமா பாசம் வச்சிருப்பா. அப்போ எனக்கு உன் மேல பாசம் இல்லையாடி? ஆமா ஆமா, உன் பாசத்தை கொண்டு போய் குப்பையில போடுடா. பக்கத்துல படுத்திருந்தவளுக்கு காய்ச்சல், அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க நீ. மாமா விடுங்க, அவருக்கு அசதியா இருந்திருக்கும். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே. மருத்துவர் உள்ளே வந்தார். அவளை பரிசோதித்து வீட்டுக்கு போகலாம் என்றதும் அவர்கள் திரும்ப அறைக்கு வந்தனர். அன்று முழுதும் மதி ஓய்வில் இருந்தாள். மறுநாள் உடல்நிலை பரவாயில்லை என்றதும் மீண்டும் சுத்தி பார்க்க சென்றனர். தேனிலவை கொண்டாடியவர்கள் ஊருக்கு கிளம்பினர்.